ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்றேன். ஸோ ஐடி பீப்பிள்ஸ் பொதுவா இன்வெஸ்டிங் சைடு என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். விஷயம் என்னன்னா, கடமைக்குன்னு டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, நெறைய ஏதேதோ ஸ்டாக் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ சில பேர் என்ன பண்றாங்கன்னா, 30 டூ 60 ஸ்டாக் வரை வாங்கி வச்சு, அது எதுக்கு வாங்கியிருக்காங்க என்னன்னே பார்க்கறது கிடையாது. சும்மா யாரோ சொன்னாங்கன்னு வாங்குறது, அத விக்கிறது, இத மாத்துறது. பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் காஸ்ட்டே பல மடங்கு அதிகமாயிருது. இது பிரச்சனை. 2வது ஒரு கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்கே கிடையாது. எவ்வளோ போர்ட்ஃபோலியோ சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 70 டூ 80,000 தான். அவங்க சேலரியே அத விட அதிகமா இருக்கு. ஆனா 70 டூ 80,000 மட்டும் டீமேட் அக்கவுண்ட்ல வச்சு, அத வச்சு ஏதாவது மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கோல் இல்லாம இருக்கிறது இன்னொரு பிரச்சனை. அப்படியே இல்லன்னா என்ன பண்றாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுர்றாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன மியூச்சுவல் ஃபண்ட்? இண்டெக்ஸ் ஃபண்ட். நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி மிட் கேப். இத தவிர வேற எந்த ஃபண்டுமே அவங்க யோசிக்கிறது இல்ல. இதிலயே போட்டுர்றாங்க. இது 2வது மிஸ்டேக். 3வது என்னன்னா, டைரக்ட்டா ஐபிஓல அப்படியே குதிச்சு ஐபிஓ வாங்கிர்றாங்க. அதோட வேல்யூவேஷன் எதுவுமே பார்க்காம ஐபிஓ வாங்கிர்றாங்க. 4வது மிஸ்டேக் என்னன்னா, ட்ரேட் பண்றது. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ன்னு உட்கார்ந்திருக்காங்க. ஸோ இந்த மாரி 4 மிஸ்டேக் பண்றாங்க. ஸோ இதுல ஏதாவது மிஸ்டேக் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, அத எப்படி கரெக்ட் பண்றதுன்னா, ஒரு சின்ன ஐடியா என்னன்னா, வேல்யூவேஷன் நீங்க கத்துக்கிறது தான். ஸோ அது சம்பந்தமான வீடியோஸ் இந்த சேனல்ல வரும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.